இக்னோரண்ட் பேரண்டிங்னா நானும் பிஸியாக இருக்கேன், என் ஹஸ்பண்டும் பிஸியாக இருக்காங்க, எங்கள் வேலையில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், குழந்தை ஏதோ வளருது, நானிக்கிட்ட ஏதோ ஒன்று வளருது. ஓகே, அது என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் எப்படி அதுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும்? அது என்ன ஆடா நாய்க்குட்டியா? நிச்சயமா ஹியூமன் பீயிங். There are so many emotional, social, personal things that you have to teach your child. அது இல்லாமல் போச்சுன்னா என்ன? That also is a failure. அடுத்தது பெர்மிசிவ் பேரண்டிங், அதுதான் இந்த ஜென்டில் பேரண்டிங். என் குழந்தை என்ன பண்ணாலும் நான் பண்ண விடுவேன். ஐயோ சோ ஸ்வீட், கீழே போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, கோவக்காரன் அவங்க அப்பா மாதிரியே, இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. வாட் ஆர் யூ டூயிங் as a parent? என் குழந்தை வந்து ஃபுல் டைம் வெறும் ஃபோனு தான் ஸ்கூல் விட்டு வந்தா. இதெல்லாம் சின்ன வயசுல சொல்றதுக்கு நல்லா இருக்கும்மா, டீனேஜ் வரும் போது எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு லைன் கட்டி நிற்கிறாங்க என்னோட கிளினிக்ல. என் பையன் வந்து என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான். டீனேஜ் சில்ட்ரன், கேர்ள்ஸ் வந்து ஃபோனை பிடுங்குனா கோவத்துல கதவை அடிச்சு உடைக்கிறாவ, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நடக்குது. இது எல்லாமே பெர்மிசிவ் பேரண்டிங்கோட சைடு எஃபெக்ட்ஸ்.